இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறேன். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 பெரிய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக வேண்டாம், பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கொதிக்கிற தண்ணியில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை இதில் சேர்த்துடணும். சேர்த்து ஒரு 3/4 பதம் அளவுக்கு வேக வைக்கணும். ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாம், கலண்டு போயிடும் பூவெல்லாம். அதுக்காக 3/4 பதம் வேக வச்சுருங்க. இப்போது இது வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நல்லா வடிகட்டிட்டு திரும்பவும் நல்ல தண்ணியில், பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, அதில் திரும்பவும் கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையானது காரம் 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது தண்ணி தேவையில்லை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா பூ, வேக வச்சு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம். அந்த பூவை இதில் சேர்க்க போகிறோம். இதில் எல்லா பூவையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, நான் அரை பழம் எடுத்திருக்கேன். இதில் அப்படியே புழிஞ்சு விட போகிறோம். புழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மாவெல்லாம் நமக்கு ஒன்று சேர இருக்கணும், அந்த பூவில் நல்லா ஒட்டி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தண்ணி தொளிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நல்லா கையிலே நீங்கள் இது பண்ணிடுங்க. கையிலே அந்த மாவை அந்த பூவோட இருக்க தண்ணியிலே வச்சு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தொளிச்சு பண்ணுங்கள், வேணுங்கிற அளவு. ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க, ஒட்டாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு பண்ணுங்கள். லைட்டாக நீங்கள் பண்ணிவிட்டு இது நல்லா 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போது இந்த காலிஃப்ளவர் இப்படியே போட்டால் ஓகே தான். ஆனால் இது கொஞ்சம் கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலரில் லைட்டாக ஒரே ஒரு துளி மாத்திரம் எடுத்திருக்கேன். இது நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டவே வேண்டாம். நான் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஆனால் நான் கேசரிக்கும் இந்த காலிஃப்ளவருக்கும் போடுவேன். உங்களுக்கு ஓகேன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை கரெக்டாக 1 மணி நேரம் ஊற வைங்க. 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம், இப்போ எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியில் வச்சு நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். இப்போது ஒன்றா அந்த பூ இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பெரிய பூவாக போடுறது. சின்ன பூவாக போட்டோன்னா நம்ம வேக வைக்கையில் நம்ம இந்த இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம்ல, அப்போல்லாம் உடஞ்சி போயிடும். அதுக்காக தான் பெரிய பூவாக போடுறது. இப்போ என்ன பண்ணுறோம், ஒன்றா போட்டு இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வேக வச்சுருங்க. ஏன்னா நமக்கு 3/4 பதம் வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போதும். ஹையில் வச்சுருக்கேன் நான் இப்போது ஸ்டவ்வை. நம்ம பக்கத்துலேயே நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷத்தில் பொரித்து எடுத்துடலாம் ஒரு 2 பூவை. அதனால் நீங்கள் பார்த்து பண்ணிக்கங்க. ஒட்டாது, கீழே ஒட்டாது, அந்த சட்டியில் ஒட்டாது. அந்த பூ ஒட்டிக்கிட்டு வராமலாம் இருக்காது, நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுக்க போகிறோம். இப்போது இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அப்போது ஃபுட் கலர் மாத்திரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு அது பிடிக்காது, ஆனால் இந்த இதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் போடுவேன். எப்போவுமே நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இப்போது நமக்கு காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேலே விட்டோன்னா அப்படியே கருப்பு கருப்பாக மேலே இதாயிரும். அந்த காலிஃப்ளவர் மேலே அப்படியே கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் இந்த ஸ்டேஜிலே எடுத்துருங்க. நமக்கு கரண்டியில் எடுக்கையிலே அப்படியே லேஸாக இருக்கும், வெயிட்டாக இல்லாமல் லேஸாக இருக்கும். அப்போ அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.